ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? அத வச்சு சட்னி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவும், கடல பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வடை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பருப்பு. அத ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில பெரட்டி விட்டுக்கோங்க. ஜீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லன்னா கருப்பு எள்ளு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சு. நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வறுபட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நீங்க ஓரமா வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. அதே கடாயில மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு, இது கூட காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இது கூட புளிப்புக்கு தக்காளி ஆட் பண்ணணும். இது கூட நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, மிளகாய் இது 2ம் நல்லா வதங்கி வரணும். சாஃப்ட்டா ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்ததுக்கப்புறமா, இதையும் எடுத்து ஓரமா வச்சிரலாம். இதையும் ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதே கடாயில மறுபடியும் ஆயில் போட்டுட்டு, துருவி வச்சுக்க நெல்லிக்காய் ஆட் பண்ண போறோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். இது கூட பெரிய நெல்லிக்காய் 3 ஒரு நார்மல் சைஸ்ல ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு மீடியம் சைஸ்ல இருந்த நெல்லிக்காய் 3 துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கணும். அதில இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. இல்லன்னா கருகி போயிடும். நெல்லிக்காய் இந்த மாரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இதையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு, நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வதக்குனது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு, உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, தாளிச்சு கொட்டினீங்க அப்படின்னா, அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் சட்னி. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப புளிக்கிற மாரி இருக்கு, அது அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் ஒரு மாதிரி அலற மாரி, ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? கசக்குற மாதிரி. அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அது கூட கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நிலக்கடலைலாம் போட்டு அரைச்சீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து மாறிரும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வழக்கம் போல தான் கடாய வச்சுட்டு, ஆயில், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, இந்த பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா, இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா, வரமிளகா 1 ஆட் பண்ணிக்கோங்க. 1 இல்ல 2 அந்த மாதிரி. ஆட் பண்ணிட்டு, இது கூட கடைசியா கருவேப்பில ஆட் பண்ணி, அதுவும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து சட்னியில கொட்டினீங்கன்னா, அவ்வளோதான். டேஸ்டியான நெல்லிக்காய் சட்னி ரெடி. நீங்க உங்களுக்கு வந்து கசக்குறது, புளிப்பு அதெல்லாம் டேஸ்ட் தெரிஞ்சது அப்டின்னா, நீங்க கொஞ்சமா தேங்காய், நிலக்கடல ஆட் பண்ணி அரைச்சீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.